இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம ஹாப்பியாக இருக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ போன வீடியோவே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஆசை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வழியாக போகிற ரூட் பஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரமாக நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்திருக்கோம். ஸோ திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து திருச்சூருக்கு தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்கிறது வந்து உக்கடம் தான். ஸோ நம்ம வீட்டு வெளியே போகிற பஸ் வந்து கேஎஸ்ஆர்டிசி கூட நம்ம கவர் பண்ணிட்டோங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம டிஎன்எஸ்டிசியில் வந்து கவர் பண்ணவே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து சரி டிஎன்எஸ்டிசி வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்கோசரம் எனக்கு பிடிச்ச ரூட்டு. ஸோ ரொம்ப நாள் BS4லேயே வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன், சும்மா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி கட்டாயமாக ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி, அதாவது உக்கடத்துலேருந்து கிளம்பி திருப்பூர் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ நான் ஆப்பில் பார்க்கும்போது 12 மணிக்குன்னு பஸ் போட்டிருந்தாங்க. இப்போ மணி 11:15 ஆச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம இந்த பஸ் இன்னும் வரல. ஸோ வந்த உடனே நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே நம்ம ஃப்ரண்ட் சீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தாங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ராவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கிடைக்கலனாலும் எப்படியாவது கேபின் டைம் நம்ம கேட்ச் பண்ணுறோம். அப்புறம் கேம்பின் டயரை கேட்ச் பண்ணுறது இல்லாமல் நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியரும் பார்க்கணுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது BS4 ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ ஆனால் இப்போ BS4 கிடையாது. டிஎன்எஸ்டிசி பிராண்ட் நியூ BS6 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு 2 மந்த் ஆச்சுங்க. நம்ம ரூட்டுக்கு வண்டி வந்து அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து திருப்பூர் டு திருச்சூர் வந்துருச்சு. ஸோ நான் அப்போ இருந்து நினச்சி நம்ம டைமிங்கே கிடைக்கல. ஸோ இப்போ அந்த ரூட்டை கவர் பண்ண வந்திருக்கேன். ஸோ கவர் பண்ணி எந்தெந்த வழியாக போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக ஸோ நம்ம அந்த ரூட்டை கவர் பண்ணுறது இல்லாமல் இந்த ரூட் வண்டி எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே ஆல் பைபாஸில் தாங்க போகும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி, கோயம்புத்தூர் காந்திபுரம், உக்கடம், பாலக்காடு வெளியே போய் திருச்சூரில் ஜாயின்ட் ஆகுங்க. ஆனால் இதுவே கேஎஸ்ஆர்டிசியோ இல்லை உக்கடத்துலேருந்து கிளம்ப திருச்சூர் வண்டியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொளிஞ்சாம்பறை, வேலந்தாவரம், கொடுவாயூர் வழியாக வந்து ஆலந்தூரை ஜாயின் பண்ணி ஆலந்தூருக்கு அப்புறம் தாங்க நம்ம வண்டி வந்து பைபாஸ்லேயே வரும். ஆனால் இந்த நம்ம பிராண்ட் நியூ BS6 திருப்பூர்லேருந்து போகிறது ஆல் பைபாஸ் தாங்க. அதாவது எங்கே உள்ளே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி, காந்திபுரம், உக்கடம் மெயின் பஸ் ஸ்டாண்டு மாத்திரம் உள்ளே போயிட்டு, ஸோ அப்புறம் பாலக்காடு இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் 4 மாத்திரம் உள்ளே போயிட்டு மீது எல்லாமே பைபாஸில் தாங்க போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பைபாஸில் தான் போவாங்க. நான் இன்னும் அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ எங்கெங்கே உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ வண்டி வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிப்பாக கவர் பண்ணுறோம் வாங்க. வந்துருச்சுங்க. ஆனால் இன்றைக்கி ட்ராவல் பண்ண டைம்லேயும் ஒரு ரவுஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிரைவர் வந்து இறங்கிடுவாராம். ஆனால் அவர் ஒரு பேச்சிலே வந்து ஜாலியாக பேசுகிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் வர கொஞ்சம் டெரராக தான் இருப்பேன். நான் ஏரியாக்குள்ளே பஸ் வரும்போதே பார்த்துருக்கேன். அவர் பேசுகிறது கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். ஸோ அவர் வந்தார்னா எப்படியாவது கெஞ்சி கொடுத்தாரு கேபின் உட்காரக்கு முடிவு பண்ணுங்க. பார்த்துக்கலாம், கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோங்க. ஸோ பர்மிஷன் வாங்கினது பெரிய தலைவலியாக இருந்தது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டக்டர் சீட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பர்மிஷன் கேட்டேன், நான் வந்து டபுள் சீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்கள் ஃப்ரண்ட்டில் தானே கேட்டீங்க, ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கோங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டக்டர் சொல்லியிருக்காரு.
ஆனால் டிரைவர் அண்ணா என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது டிரைவர் அண்ணா வந்தால் தான் தெரியும். ஸோ வந்தோடனே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா கேபின் டிரைவரை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின்ங்க. திருப்பூர்லேருந்து திருச்சூர் வரைக்குமே கேபின் தான். ஸோ வாங்க பார்க்கலாம் ட்ராவல் எப்படிங்கிறத. நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக ட்ராவல் பண்ணுங்க. ஸோ என்னென்ன பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங் 4 மணிக்கு கிளம்பி ஸோ 6 மணிக்கு கோயம்புத்தூர் வருங்க. ஸோ 6 மணிக்கு கோயம்புத்தூர் கிளம்பி முதல் பேட்ச் வந்து பாலக்காடு வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலக்காடுலேருந்து திருப்பூர் வந்து திருப்பூர்லேருந்து 12 மணிக்கு டிஸ்பேட் ஆகி திருச்சூருக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clockலாம் போயிடுங்க. கரெக்டாக 5 o'clock திருச்சூரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேட்சாக வந்து நம்ம வண்டி வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ 5 o'clock 6 o'clock மறுபடியும் திருப்பூர்லேருந்து டிஸ்பேட் ஆகி நைட்டு 10:30க்குலாம் வந்து திருப்பூரை ரீச் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் டிப்போ போயிட்டு மறுபடியும் ரெகுலராக மார்னிங் 4 o'clock டிப்பர் செய்கிறது திருப்பூர்லேருந்து ஸோ பாலக்காடு வரும். ஸோ 2 பேட்சாக தான் ட்ராவல் பண்ணுது. அது ஒரு பேட்ச் வந்து பாலக்காடு, ஒரு பேட்ச் ஒரு ரவுண்டு தான், ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு தான் வந்துட்டு எங்கே போகுதுன்னா திருச்சூர் போகுது. ஸோ யாராவது திருப்பூர்லேருந்து திருச்சூர் போகணுங்கிறவங்க இந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:10க்கு நம்ம வண்டி திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து டிஸ்பேச் ஆயிடுச்சுங்க. ஸோ ஆனால் பஸ்ஸில் கூட்டம் இல்லை, ஒரு 10 பேர் தான் என்னமோ இருக்கும். ஸோ ஆனால் போக போக லோட் ஆகுமா தம்பி அப்படின்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ டிரைவர் சொன்னாங்க. ஸோ வாங்க போக போக லோட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இங்கே தாங்க இருக்காரு, திருப்பூரில் தான் இருக்காரு. ஆனால் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்த பஸ்ஸை பிடிக்க டைம் தெரிய போச்சு. ஒரு நிமிஷம் கூட போய் அவரை பார்க்கவே இல்லைங்க. அவங்க வேலைக்கு இங்கே தான் வராரு. இப்போ போய் பார்த்துருந்தா என்ன கிட்ட தான் கிடச்சிருப்போம். சரி, அவரை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அப்பா அப்பா ஆஃபீஸ் வந்து போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அதையும் போகிற வழியில் காமிக்கிறேன். திருப்பூர்லேருந்து திருச்சூர் வரைக்கும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 187 ரூபா தாங்க. ஸோ திருப்பூர்லேருந்து திருச்சூருக்கு வந்து 187 ரூபா சார்ஜ் ஆகுது. ஸோ இதுவே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸோ அதாவது திருப்பூர்லேருந்து திருச்சூருக்கு வந்து நம்ம பஸ் மாறி மாறி போனோம்னா கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதனால் திருப்பூர்லேருந்து யாராவது திருச்சூருக்கு வந்து டேரெக்டாக ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ்ஸை நீங்கள் 12 மணிக்கு புக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அப்போட ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டோம். அப்போட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மில்லர் ஸ்டாப் தான். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்போட போர்டு கூட இங்கே இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ இந்த கட்டு வழியாக போனோன்னா அப்போட ஆஃபீஸை ரீச் பண்ணிடலாம். இங்கே பக்கம் தாங்க, அதாவது திருப்பூர் பஸ் ஒரு 2 ஸ்டாப் தான். அங்கேருந்து வி மேட்டுப்பாளையம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாப் வி மேட்டுப்பாளையம் தான், கோயம்புத்தூரில் இருக்கிற மேட்டுப்பாளையம் தான், இங்கே இருக்கிற மேட்டுப்பாளையம். அங்கே இறங்கணுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து அங்கே இறங்கணுன்னா கொஞ்சம் தூரம் இறங்கணும்னா அப்போட ஆஃபீஸ் வந்துடும். ஸோ அவர் எப்போ வேணால் வெளில வருவாருங்க. அதனால வந்து நான் கூட வருவாரோ எதுவோ பயந்துட்டே இருந்தேன். ஸோ அவர் வரல. நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அப்பாட்ட பர்மிஷன் வேறு வாங்கலை. அவர் ஃபோன் பண்ணாரோ இல்லை ஏதாவது ஒரு ஓனர் மூலிமா ஸ்டேட்டஸ் பண்ணாலும் கிட்டே பரவாயில்ல, நம்ம என்ஜாய் நம்ம பண்ணணும்ல. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புஷ்பா தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். ஸோ அதாவது புஷ்பா தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் பஸ் ஸ்டாப். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யாராவது ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னா புஷ்பா தேட்டர்னு கேட்டு இறங்குவாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாப் வந்து ஒன்றே ஒன்று தான். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே ஒன்று தான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ நியூ பஸ்லேருந்து யாராவது வரணும் அப்படின்னா புஷ்பா தேட்டர்னு கேட்டிங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டாங்க. 2 சைடும் வழி இருக்குது. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தான் இருக்குது. ஸோ யாராவது வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படிங்கிறவங்க தெரியாதவங்க வந்துட்டு புஷ்பா தேட்டர்னு கேட்டாங்கன்னா புஷ்பா தேட்டர் பஸ் ஸ்டாப் நேர் ஆப்போசிட்லேயே வந்துட்டு கட் இருக்குங்க. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போர்டு இருக்கும் முன்னாடியே, திருப்பூர் அன்புடன் வரவேற்கிறது வந்துட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த வழியும் டிக்கெட் கொண்டு இருக்குது. ஸோ அந்த வழியும் டிக்கெட் கொண்டு இருக்குது. ஸோ யாராவது வரீங்க அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க.
இதோட பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரோட மாவட்டம் முடிஞ்சதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சேலம் ஹைவேஸ் ரோடுங்க. நம்ம அதில் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம சென்ட்ரல் ஸ்டாப்பேஜ் பார்த்தீங்கன்னா அவினாசி இருக்கிறதுனால, ஸோ அவினாசி பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஆட்டையம்பாளையம் பிரிவில் இருந்து நம்ம பைபாஸில் ஜாயின் பண்ணுவோங்க. ஸோ பைபாஸில் ஜாயின் பண்ணவே நமக்கு இடையில ரெண்டு ஸ்டாப்பேஜ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தெக்கனூர் ஒன்று கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் பைபாஸில் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலான ரூட் தாங்க கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணி நீலம்பூர், சித்ரா, பீலமேடு வழியாக நம்ம கோயம்புத்தூர்கிட்ட ஜாயின் பண்ணுவோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆச்சுங்க. ஸோ திருப்பூர்லேருந்து அவினாசிக்கு கரெக்டாக அரை மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 நிமிஷம் ஆல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பைபாஸ் இருக்க போது வாங்க அவங்க என்ன ஸ்பீடில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெக்கலூர் கீழே போகிறேங்க. ஸோ அதனால் நம்ம அது வீடியோ எடுக்கல. ஸோ தெக்கலூர் பாலத்து மேலே போகுது. ஏன்னா நம்ம லாங் ரூட் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து இந்த வண்டி கீழே போகல. ஆனால் கரும்பட்டம்பட்டி கண்டிப்பாக கீழே போய் தான் வாங்க, மெயின் ஸ்டாப். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும் வண்டி அந்த இடத்துல. ஸோ அதனால் பார்க்கலாம் அவங்க எங்கேயும் கீழே போகிறாங்களா இல்லை அங்கேயே பாலத்து மேலேயே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோயம்புத்தூருக்குள்ள நம்ம என்ட்ரியாக கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ திருப்பூர்லாம் பார்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு வெயில் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுமே நிற்க முடியும், அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஸோ பஸ் ஏறியுமே என்னால் உட்காந்து அந்த சூழலாம் தாங்க முடியல. ஸோ இங்கே நம்ம கோயம்புத்தூருக்குள்ள என்ட்ரானது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நான் மார்னிங் போகும்போது கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஸோ போக மழை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து கரும்புத்தம்பட்டி வந்து ரீச் பண்ணுதுங்க. ஸோ அதாவது கனெக்ட் பண்ணுது. ஸோ தெக்கலூரை வந்து கனெக்ட் பண்ணலை. ஸோ கரும்புத்தம்பட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நான் அப்படி இருந்து இங்கே எதுவும் லோடெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வீக்கெண்டாக இருந்தால் கூட லோடாகவும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோக்கா போட்டேன். நான் வந்து நிற்கிற ப்ரைவேட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோக்கா லோடு இல்லை. அதனால் நம்ம வண்டி லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ போக லோட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஏன் லோட் ஆகிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து முதல்ல இருந்து இல்லைங்க. ஸோ BS2 BS3 அந்த வேரியண்ட்டில் இருக்கும்போது நம்ம வண்டி இருக்கலை. ஸோ BS4 இருந்து தான் இந்த வண்டி நியூவாக தான் விட்டாங்க. அது திடீர்னு நான் வந்து எப்படின்னா அப்பா ஆஃபீஸ்க்கு வரேன், ஸோ அர்ஜென்ட்டாக வரணுங்கிற வேலைக்கு வரும்போது அப்போ தான் தெரிஞ்சது திருப்பூர்லேருந்து திருப்பூருக்கு வண்டியா அப்படிங்கிறது. அப்போ வந்து மதியம் 2 மணிக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கே வந்துட்டு அந்த BS4 தான் தெரியும். ஸோ அப்பாவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அப்பா இதுக்கு முன்னாடி எப்படி பஸ் இருக்கு அப்படிங்கும்போது இல்லைப்பா அப்படின்னு தான் சொன்னார். ஸோ நான் அப்படி இருந்து KSRTC நைட் இருக்குங்க. ஸோ எங்கே இருந்ததுன்னா திருப்பூருக்கு எர்ணாகுளம். ஸோ அந்த வண்டியில் நான் கேட்டுருக்கேன் ஒரு நாள். ஸோ அவர் என்னன்னு சொன்னார், அந்த என்ன வந்து கிடைச்சவர் தான். ஸோ அதை டிரைவர் தெரிஞ்சவர். அந்த என்ன கேட்கும்போது சொன்னார் இல்லை அதை நியூவாக விட்டது தான். ஸோ இப்போ தான் விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு BS4 வந்து கிட்ட ஒரு BS4 லான்ச் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. அதனால தான் BS6 வேரியண்ட்டை வந்து ஃபஸ்ட் பேட்சில் வந்து புது வண்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்னுமே இந்த ரூட்டில் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ திருச்சூருக்கு வந்து நியூ பஸ் வந்து பஸ் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
ஸோ யாராவது திருப்பூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்தே பார்க்குறீங்க, திருப்பூர் வந்தீங்க, திருச்சூர் போகணுங்கும் போது நம்ம டேனியர்சிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பேஜ் இருக்குங்க சென்டரில். ஆனால் நம்ம அது எதுவுமே நம்ம வண்டி வந்து கீழே போகாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19A ட்ராவல் பண்ணுவோம். அப்போ வந்து எவ்வளோ ஸ்டாப் அப்படிங்கிறத வந்துட்டு அதில் கவர் பண்ணாங்க. ஸோ அது எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து சோமூர் வரைக்கும் 19A ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது கருமசாம்பட்டி டிப்போர் வந்து உக்கடம்புலேருந்து சோமூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பர் பஸ் ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா 19A. ஸோ அதில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அடுத்த மந்த்து அநேகமாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அதில் என்னென்ன ஸ்டாப்பேஜ் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் வண்டி, இப்போ பைபாஸ் ரைடு அப்படிங்கிறதுனால வந்து எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டாப்பேஜும் போகாது. ஸோ அதனால் இது பைபாஸ்லேயே போகிறதுனால நம்ம அந்த ஸ்டாப்பேஜும் நம்ம கவர் பண்ணல. ஸோ அடுத்த மந்த் 19A கவர் பண்ணுறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஹைவேஸ் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம எப்போ பைபாஸ் ஜாயின் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி காந்திபுரம் மதுரை மாயவரம் நம்ம போய் ஸோ அது வரைக்கும் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் அப்புறம் தானே பைபாஸ் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதாவது வாழையாடு ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க பிஹெச்சியோட பாலம். அதாவது வந்துன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அவங்க காலேஜ் இருக்குது, ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே அவங்க காலேஜ் இருக்குது. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கட்டின பாலம் தாங்க அந்த பாலம். ஸோ அந்த பாலம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பாலம் கட்டுறதுனால வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டைலில் தான் இருக்குது, இப்போ வேறு ஸ்டைலில் இருக்குது. ஸோ அது ஏன் நான் காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு எப்படி சொல்ல சின்ன வயசில் ஒரு 4th 5th படிக்கும்போது ஒரு ரீசெண்டாக பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் எங்கள் பாட்டி வந்து அட்மிட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த பாலம் தாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாலம் வந்துச்சுன்னா அந்த ஆஸ்பத்திரி ஸ்டாப் வந்துருச்சு, ஸோ இறங்குடி ஸ்டாப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாலத்தை வச்சே தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நான் தனியாக பஸ் எடுத்தேன். அப்படிப்பட்ட பாலத்தை வந்து அன்றைக்கி எடுத்தோடனே எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு எழுப்பா அந்த பாலத்தை வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் அந்த பாலம் வைக்கல, ஸோ வேறு பாலத்தை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் பழைய ஃபோட்டோ இருந்தால் வேணும்னா அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது அங்கே திருப்பூர்லேருந்து டிஃபரெண்ட் ஆகி அவினாசி கருமத்தம்பட்டி தான் வழியே வந்துச்சு. ஸோ கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரம் போகாமலே வந்துட்டீங்கன்னா லட்சுமியிலேருந்து லெஃப்ட் எடுத்து ஸோ உப்பத்தை கனெக்ட் பண்ணி அங்கே இருந்துட்டாங்க ஆள் ஏற்றிட்டு திருச்சூரை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வரும்போது என்ன நினச்சேன்னா இது வந்து ரிப்பேர் ஆகி கோயம்புத்தூர் காந்திபுரம் கவர் பண்ணுவாங்க, ஸோ அந்த வழியாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த வழியாக போகல, காந்திபுரம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக திருப்பட வந்து ஆள் பிக்கப் பண்ணி போயிடுவாங்க. ஸோ என்னால் முன்ன பின்ன நான் ட்ராவல் பண்ணதில்லை, ஸோ இப்போ பண்ணுறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது நல்ல ஒரு ஐடியா தான். ஸோ காந்திபுரம் போனால் கூட ஒரு 2-3 பேர் தானே ஏறுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் கேஎஸ்ஆர்டிசிக்காக இருப்பாங்க. ஆனால் நம்ம உக்கடத்தில் போனால் கொஞ்சம் ஆள் பிக்கப் ஆகுங்க. பரவாயில்ல, நல்ல ஐடியாவில் வண்டி ஓட்டுறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க. ஸோ உக்கடத்தில் தாங்க நம்ம இருக்கோம். ஸோ உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் நம்ம வீடு, ஒரு 300 மீட்டரில் நம்ம வீடு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம வீட்டுக்கும். ஸோ இந்த ரூட்டை கவர் பண்ண எனக்கு அவ்வளோ ஒரு இதுங்க. ஸோ இங்கே நம்ம பஸ் ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி காந்திபுரம் போக கிடையாது, ஸோ காந்திபுரம் போகாமல் லட்சுமி புளியகுளம் வரையும் சுங்கம்புது, சுங்கத்துலேருந்து உக்கடம் பேக் சைடு வழியாக வந்துருச்சுங்க. ஸோ உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இப்போ 15 நிமிஷத்தில் வந்து அவங்க பிரேக் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க லஞ்ச் சாப்பிட்றது அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இருந்தாலும் இந்த 15 நிமிஷம் பிரேக்கில் நம்ம ஒரு டீ குடிச்சுட்டேங்க. ஸோ திருச்சியில் போய் தான் லஞ்ச் சாப்பிட்ணும். ஸோ வாங்க அங்கே போயிட்டு அது அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் இன்னும் கவர் பண்ணி நிறையா இருக்குங்க. ஸோ போகிற வழியில் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம ஹாப்பியாக இருக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சத்தியமாக அதாவது நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி நம்ம ஏரியா கவர் பண்ணுற மாதிரி ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஸோ நம்ம ஏரியாலேயே ஒரு டீயை குடிச்சிட்டு எப்போ நம்ம வீட்டில் சும்மா ஒரு டீ குடிக்கிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் கடைக்கு தான் வருவோம். ஸோ அங்கே போய் ஒரு டீயை குடிச்சோன்னே எனக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹாப்பி மைண்ட் வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ணுவோமா நான் நினச்சதே இல்லை.
ஆனால் இப்போ எனக்கு வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆனோடனே எப்படி சொல்கிறது, கேபின் ரைடு வேறு, ஸோ ட்ராவல் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ நைஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கரெக்டாக நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 15 நிமிட் பிரேக்குக்கு அப்புறம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து வெளில வரும்போது என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நேரம் ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுத்தாலும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கலைங்க. ஸோ அதனால் வெளில வந்தாலே யூட்டன் பண்ணும்போது எடுத்தேன். ஸோ லெஃப்ட்டு போனால் பாலக்காடு பொள்ளாச்சி போகலாம். ஸோ ரைட்டு போனோம்னா நம்ம காரைக்குடி மேட்டுப்பாளைய ஊட்டி ஈரோடு சிங்கனூரில் போகணுன்னா ஸோ பஸ்ஸு ட்ராவல் பண்ணக்கூடிய ரைட்டு தாங்க. ஸோ இல்லை நம்ம டூ வீலரில் போகிறோம், உக்கடத்துலேருந்து போகிறோம் அப்படின்னா நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தாலும் ஸ்ட்ரைட்டாக போனாலும் சுங்கமே அந்த ரோடு போய் ஜாயின்ட் ஆகுங்க. இப்போ நம்ம பார்க்குற வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட்டு கரெக்டாக இந்த ஸ்டாப் பேர் பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாலங்க. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம பொள்ளாச்சி போகலாங்க. அதுவே நம்ம ரைட் எடுத்தால் பாலக்காடு ரோடு போய் ஜாயின் பண்ணலாங்க. ஸோ பாலக்காடு ரோடுனா குடியமுத்தூர் மதுக்கரை வாழையார் வழியாக போய் பாலக்காடு பைபாஸை ஜாயின் பண்ணலாங்க. அதுவே லெஃப்ட்டு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் சுந்தராபுரம் தாண்டிட்டோம் அப்படின்னா ஈச்சம்பேட்டிலேருந்தே பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து லெஃப்ட்டில் போகணும் பழனி போகிற ரோடு, பாலக்காடு ரோடு வந்து ரைட் எடுக்கணுங்க ஆற்றுப்பாலத்துலேருந்து. நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம நீலம்பூரில் விட்ட பைபாஸாக மறுபடியும் வாழையாருக்கு முன்னாடி காக்காச்சாவடிகிட்ட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ நான் அப்போ வந்து வாழையார்கிட்ட ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா பஸ்ஸும் வந்து வாழையார்கிட்ட ஜாயின் ஆகுதுங்க, காக்காச்சாவடியிலேருந்து தான் ஜாயின் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைபாஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம்ட்டு. ஸோ அதே மாதிரி பைபாஸில் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து டிஸ்பேட்ச் ஆகிற பஸ் பார்த்தீங்கன்னா காக்காச்சாவடியிலேருந்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து குறிஞ்சாம்பாறை, கொடுவாயூர், ஆலந்தூர் வழியாக வந்து பாலக்காடு போகாமல் திருச்சியில் ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தாங்க அந்த பஸ்ஸு தான் போகும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பாலக்காடு போய் போகிறாங்க. இந்த செக் போஸ்ட் அதுலேருந்து நம்ம ஏற்கனவே திருவனந்தபுரம் ட்ரிப்பில் சொல்லியிருப்போங்க. ஸோ அதாவது என்ன செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட செக் போஸ்ட், இதோட கடைசி. இதுக்கப்புறம் நம்ம கேரளாக்குள்ள தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன்.
கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பைபாஸ் ரோட்டில் இருக்குங்க. ஸோ அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் இந்த ஃப்ரிட்ஜஸ் இருக்கும். அது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைபாஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் பேசஞ்சர் சாரி மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால பேசஞ்சர் சொல்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லெஃப்ட்டு ரைட்டு அதாவது கிராஸ் பண்ண முடியாது இல்லைங்க பைபாஸ் ரூட்டை. அதனால இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி ஸோ லெஃப்ட் வரலாம் வந்துதான் ரைட் வரலாம் வந்துடும். அதனால அந்த பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட நம்மளுக்கு பைபாஸ் முடிஞ்சதுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம லெஃப்டில் கட் பண்ணி ஸோ ஒரு ரைட் எடுப்போங்க. ரைட் எடுத்தால் திருச்சி சிட்டிக்குள்ளே நம்ம போயிடுவோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் முடிஞ்சிருங்க. ஃபாஸ்ட் ட்ராவல் சொல்கிறது, நான் கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் திருச்சூர். திருச்சூர் டு கோயம்புத்தூர் நாங்கள் நைட் ட்ரிப் பண்ணுவோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. ஸோ அதில் கிடைக்காத எனக்கு ஹாப்பினஸ் வந்து அதில் கிடச்சிருக்கு இன்னைக்கு. வாங்க திருச்சூர் போயிட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். டிரைவர் கண்டக்டர் பற்றி ஒன்று சொல்லியாகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோடெல்லாம் இல்லைப்பா, எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்களை கவர் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் டிரைவர் கண்டக்டர் கவர் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம கேபின் ட்ரெயின் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ரூட்டை கவர் பண்ணுவோம், வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கவர் பண்ணுவோம். ஸோ அப்புறம் அவங்களோட ப்ராப்ளம் அவங்களுக்கு, நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி தானே அவங்களுக்கு. அப்புறம் பர்மிஷன்லாம் கேட்டு ஓகேன்னு சொல்லி ஸோ கண்டக்டர் வந்து அவர் சீட்டை கொடுத்து அவர் எனக்கு நான் உட்காந்துருந்தனால அவர் வந்து பேக்கில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ பின்னாடி அவரோட கடைசி சீட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே போய் உட்காந்துட்டாரு. ஸோ அவர் நல்ல மனசு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸுங்க. ஆனால் இப்போயும் நம்ம ட்ராவலை கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாங்க. பாய்ங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருச்சூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கிளம்பி இங்கே 5:30 தான் ரீச் பண்ணிட்டோம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 5.25 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ அங்கேருந்து திருப்பூர்லேருந்து திருச்சூர் வரதுக்கு நம்ம டூரிஸ்ட்டுக்கு ஏற்றுக்க டைம் பார்த்தீங்கன்னா 5.25 மணி நேரம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டருங்க. ஸோ 5 மணி நேரம் ரீச் பண்ணி ஃபேர் பார்த்தீங்கன்னா 187 ரூபாங்க. ஸோ இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சதுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். இப்படிக்கு உங்கள் முதல் பாய்ங்க.